ஒரு சின்ன கவிதை, வெறும் 18 வரிதான். ஆனா அதுக்குள்ள தொலைஞ்சு போன ஒரு பெரிய உலகமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? உலகளாவிய வர்த்தகம், பெருமை, போருன்னு எல்லாத்தையும் காட்டுற ஒரு டைம் கேப்சூல் மாதிரி ஒரு கவிதை எப்படி இருக்க முடியும்? அதத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். புறநானூறு 343ன்னு சொல்ற இந்த கவிதை பார்க்கறதுக்கு ஒரு மர்மம் மாதிரி தெரியலாம். ஆனா இதுதான் பழங்கால உலகத்தோட ஒரு மிகப்பெரிய வர்த்தக மையமான முசிறி துறைமுகத்தோட கதவுகளை நமக்கு திறந்து காட்டப் போகுது. சரி, நம்ம பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த கவிதையோட வரலாற்று பின்னணிய பார்ப்போம். அப்புறம் முசிறியோட பரபரப்பான தெருக்களுக்குள்ள போய் அங்க நடந்த உலக வர்த்தகத்தை உணர்வோம். கடைசியா அங்க ஒளிஞ்சிருந்த செல்வம், பெருமை, போர் பத்தின கதையை தெரிஞ்சுக்கிட்டு அதோட தாக்கம் இன்னைக்கும் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். நம்ம ஆய்வை ஆரம்பிக்க நேரா அந்த மூல ஆவணத்துக்கே போயிடலாம். சங்ககால புலவர் பரணர் எழுதின புறநானூறு 343. இந்த ஒரு கவிதை தான் புகழ்பெற்ற முசிறி துறைமுகத்தோட கதையை திறக்க போற நம்மளோட சாவி. கவிதையிலேருந்து ஒரு நிமிஷம் வெளியே வந்து அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். புலவர் பாடுற முசிறிங்கிறது வெறும் கற்பனை இல்லைங்க. அது நிஜமாவே இந்தோ ரோமானிய வர்த்தக பாதையில ஒரு முக்கியமான இடமா, ரொம்ப செழிப்பா இருந்த ஒரு உலகளாவிய வர்த்தக மையம். பாருங்க, இந்த வர்த்தகம் சும்மா கதை இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உறுதியான தொல்பொருள் ஆதாரம். ரோமானிய பொருளாதாரத்தோட இன்ஜினா இருந்த இந்த தங்க நாணயங்கள் அவங்களோட எல்லைகளை எல்லாம் தாண்டி இந்தியாவுல ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல கிடைச்சிருக்கு. நாணயங்கள் மட்டுமில்ல, இந்த மட்பாண்டங்களையும் பாருங்க. ரோம்ல இருந்து இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு இந்தியாவுக்கு வந்திருக்கு. இது ரெண்டு பெரிய நாகரிகங்களுக்கு நடுவுல எவ்வளோ ஆழமான ஒரு வர்த்தக பரிமாற்றம் இருந்திருக்கும்னு நமக்கு தெளிவா காட்டுது. சங்க காலத்தோட இன்னொரு கவிதையிலிருந்து எடுத்த இந்த வரி முசிறியில நடந்த வர்த்தகத்தை ஒரே லைன்ல சுருங்க சொல்லிருது. ரொம்ப சிம்பிள். தங்கம் உள்ள வருது, மிளகு வெளியே போகுது. சரி, இப்போ இந்த வரலாற்று பின்னணியோட திரும்பவும் கவிதைக்குள்ளேயே போவோம். வாங்க, புலவர் பரணரோட வார்த்தைகள் வழியா முசிறி துறைமுகத்தோட உயிரோட்டமான அன்றாட வாழ்க்கைக்குள்ள ஒரு பயணம் போகலாம். கவிதையோட முதல் வரிகளே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது முசிறியில ஒரே நேரத்துல 2 விதமான பொருளாதாரம் நடந்திருக்கு. ஒன்னு மீன் கொடுத்து நெல் வாங்குற உள்ளூர் பண்டமாற்று, இன்னொன்னு உலகத்தையே இணைச்ச உலகளாவிய வர்த்தகம். கண்ணு மூடி கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. புலவரோட வர்ணனை அப்படியே கண் முன்னாடி நிக்குது. வீடு மாறி மலை போல நெல் குவிஞ்சிருக்கு. தெருவெல்லாம் மிளகு மூட்டையா இருக்கு. பெரிய கப்பல்ல இருந்து சின்ன தோணிகள்ல தங்கத்தை கொண்டு வராங்க. அந்த இடமே ஒரே சத்தமா ஆரவாரமா இருக்கு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கவிதையில பயன்படுத்துற வார்த்தைகள். அம்பி, தோணின்னு அழகழகு படகுகளை பத்தி பேசுறது, பெரிய கப்பலுக்கும் கரைக்கும் நடுவுல பொருட்களை கொண்டு போக எவ்வளோ திட்டமிட்ட ஒரு அமைப்பே இருந்திருக்கும்னு காட்டுது. ஆனா இவ்ளோ செழிப்பா ஆரவாரமா இருந்த இந்த நகரத்தோட கதை திடீர்னு ஒரு டார்க் டர்ன் எடுக்குது. வர்த்தகத்தோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போரோட அபாயச்சங்கு ஒலிக்க ஆரம்பிக்குது. இந்த திருப்பத்தை புரிஞ்சிக்க நாம மகட்பார் காஞ்சி அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கிய கருத்தை தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய ராஜா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கேட்க அந்த பொண்ணோட அப்பா மறுத்துட்டாருன்னா அதனால வர்ற போரையும் அழிவையும் பத்தி பாடுறது தான் இது. கவிதையோட மைய பிரச்சனையே இதுதான். ஒரு பக்கம் பெரிய பேரரசோட சக்தி, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன தலைவனோட தன்மானம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் கதை. யோசிச்சு பாருங்க, முசிறி நகரத்தோட மொத்த செல்வத்தையே கொண்டு வந்து பரிசமா கொடுத்தாலும் அந்த பொண்ணோட அப்பா முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு செல்வத்தை விட சமூக அந்தஸ்தும் பெருமையும் தான் முக்கியமா இருந்திருக்கு. சரி, அந்த ஒரே ஒரு முடியாதுங்கிற வார்த்தையோட விளைவு என்னாச்சு? கவிதையோட கடைசி பகுதி அந்த முடிவால ஏற்பட்ட ஒரு பயங்கரமான அழிவை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. புலவரோட வார்த்தைகள்லயே அந்த மாற்றம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு பாருங்க. எங்க வர்த்தகத்தோட ஆரவாரமான சத்தம் கேட்டுச்சோ, அங்க இப்போ ஆயுதங்களோட சத்தம் கேக்குது. செழிப்பு போரா மாறிடுச்சு. அந்த முற்றுகைய அப்படியே கண் முன்னாடி கொண்டு வராரு புலவர். அந்த கோட்டச்சுவர் எவ்வளவு உயரம்னா, வானத்துல பறக்கிற பருந்து கூட அது மேல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகுமா. படைவீரர்கள் ஏணிய வச்சு ஏற தயாரா இருக்காங்க. ஒரு பயங்கரமான பதற்றம் உருவாகுது. ஆக, இங்கதான் கவிஞரோட திறமையே அடங்கியிருக்கு. தாக்குறதுக்கு பயன்படுத்துற ஒரு உயிரில்லாத பொருளான அந்த ஏணியே அது ஏற்படுத்த போற துயரத்தை நினைச்சு வருத்தப்படுதுன்னு சொல்றாரு. போரோட கொடூரத்தை இதைவிட ஆழமா எப்படிங்க சொல்ல முடியும்? கடைசியில முசிறி துறைமுகமே காலப்போக்குல அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா புலவரோட இந்த பாடல் அந்த நகரத்தோட நினைவுகளை சுமந்து நிக்கிற ஒரு அழியாத சரித்திர சின்னமா இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த 2000 வருஷ பழைய கவிதை எழுப்புற கேள்வி இன்னைக்கும் நமக்கு ரொம்ப பொருத்தமானதா இருக்கு. வர்த்தகமோ மோதலும் செல்வமோ அழிவும் எப்போதுமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சேதான் இருக்குமா? செல்வம் போற பாதையும் போர் வர்ற பாதையும் இன்னைக்கும் ஒன்னாதான் பயணிக்குதா? யோசிக்க வேண்டிய கேள்வி.